பொதுவில் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது உபதேசம் வாங்கிட்டு நவாக்ஷரி மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திரோபதேசத்தினால பண்ணக்கூடிய ஒரு கிரந்தமாக இருக்குது வழக்கத்தில். இதை அவசியம் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாருமே உடனே ரொம்ப நல்லா சொன்னார், தேவி மகாத்மியம் சொன்னால் இவ்வளோ நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நாளை காத்தால் புஸ்தகத்தை எடுத்துட்டுருவா நிறைய பேர். தாராளம் பாராயணம் பண்ணுங்க, ஆனால் கிரமமாக என்ன பண்ணணுமோ பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் கிரமமாக பண்ணால் தான் அதோடைய பலன் இருக்கும். பல நேரங்களில் நமக்கு எல்லாரும் பண்ணுறாலே நம்மளும் பண்ணுறோமே ஒழிஞ்சு அது எப்படி பண்ணணும்னு பண்ண மாட்டேங்கிறோம். தேவி மகாத்மியத்தை ப்ராப்பராக குருமுகமாக, எந்த ஒரு கிரந்தமும் குருமுகமாக படிக்கணும். மகாத்மியத்தை ரொம்ப விசேஷமாக படிக்கணும். குருமுகமாக படித்து மந்திரோபதேசம் வாங்கி அதை பாராயணம் பண்ணும்போது அது இன்னும் முறையான பலனை கொடுக்கும். மந்திரோபதேசம் இல்லாத வெறுமனை பாராயணம் பண்ணுறதுனால உத்தேசித்த பலன் கிடைக்காதது மட்டும் இல்லாமல் விபரீத பலன் கிடைச்சிரும்னு பெரியவாள்லாம் சொல்கிறான். எல்லா கிரந்தங்களுக்கும் அப்படி சொல்லலை. எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். மகாத்மியத்துக்கு மாத்திரம், ஏன்னா அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிற அம்பாவுடைய சுரூபமாகவே இருக்கிற காரணத்தினால அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நம்ம முதல்ல வளர்த்தின்னு அதுக்கப்புறம் அதை பாராயணத்தை பண்ணணுமா. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சிங்கேரியுடைய ஒரு சாகா மடம், அந்த சாகா மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஜகர், அவருக்கு திடீர்னு இது மாதிரி தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணணும்னு தோணித்து 108 நாளைக்கு பாராயணம் பண்ணுறார். 108 நாள் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அப்போது மகாசன்னிதானமாக இருந்த மகா யோகீஸ்வரராக இருந்த ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள்கிட்ட வரார். பிரசாதத்தை எடுத்துகிட்டு வரார். வந்து கொடுத்து இது மாதிரி 108 நாள் தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணேன், பிரசாதம் கொண்டு வந்துருக்கேன், அங்கே வச்சுருவோம் அப்படின்னு. மகா யோகீஸ்வரர் அவரை பல நேரங்களில் அந்தர்முகமாக தான் இருப்பார். பகிர்முகமாக இருந்து தரிசனம் கொடுக்குறதே பெரிய விஷயம். இவர் போன அன்றைக்கி இவருக்கு பாக்கியம் ஒரு வழியிலிருந்து தரிசனம் கொடுக்குறார். பிரசாதம் அங்கே வச்சுட்டு உன் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா அப்படிங்கிறார். இவர் எதுவுமே சொல்லலை. அவர் கேட்குறார், உன் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நன்னா தான் இருந்தா 3 மாதமாக திடீர்னு ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. நீ எப்போ பாராயணம் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னார். 100 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், 108 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். உனக்கு நவாக்ஷரி மந்திரோபதேசம் ஆகிடுதா? இல்லை அதெல்லாம் வேண்டாம், பாராயணம் பண்ணலான்னு சொன்னான். அவர் சொன்னாராம், ஆச்சாரியால் சொன்னாராம், ஒரு இரும்பு பூட்டி இருக்கு, நீ தலையால் இடித்து திறக்க பார்த்துருக்க. பூட்டின இரும்பு பூட்டியை தலையால் இடித்து திறக்க பார்த்தா அதுக்குள்ளே பலன் தான்ப்பா வரும். அதை திறக்கிறதுக்கு சாவி வேணும். சாவி இருந்தால் சுலபமாக திறந்து விடலாம். அதுபோல் தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணுறதுக்கு மந்திரோபதேசங்கிற சாவி இருந்ததுன்னா சுலபமாக பலனுக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பண்டிதரை அழைத்து அவருக்கு மந்திரோபதேசம் பண்ண சொல்லி, இனிமேல் பாராயணம் பண்ணு, சௌக்கியமாக அவனோட பொண்ணு சொஸ்தமாயிடுவான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்சார். இது நிஜமாக நடந்த ஒரு திருஷ்டாந்தம். அப்போது நம்ம பக்தினால் நம்ம பண்ணுறோம், நம்ம ஆர்வத்தினால் பண்ணுறோங்கிறத விட முறையாக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இதில். அப்படி நான் முதல்லே சொன்னது போல் அப்படி பண்ண முடியாத வாழ்க்கை தான் பாராயணம் எல்லாராலையும் பண்ண முடியலங்கிறதா தான் கதாசிரவணம் பண்ணுங்க, கதையை கேட்டாலும் அந்த பலன் தருவேங்கிற அம்பாள் பின்னாடி சொல்லும்போது, இதை பாராயணம் பண்ண முடியாத வாழ்க்கை இந்த கதையுடைய பாராயணத்தை காதில் கேட்டாலே போகும், அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறான். இப்போ நான் தமிழில் நான் சொன்னது போல் தேவி பாடம் அப்படியே என்ன மூல புராணத்தில் இருக்கோ அது அப்படியே மாறாதபடிக்கு முருகண்ட ரிஷி பிள்ளை மார்க்கண்டேய முனி யாகம் பண்ணுகிற காலத்துலேன்னு ஆரம்பித்து அப்படியே தமிழில் வரும். ஸோ நீங்கள் தமிழில் அதை பாராயணம் பண்ணலாம்.